ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்க ரைஃபிள் கிளப் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கதைக்கிழமை 1990 நடக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அந்த டைமில் ஒரு கேங்ஸ்டரோட பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் டான்ஸ் ஆட வந்த ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த கேங்ஸ்டரோட பையன் பார்த்தீங்கன்னா தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான். அப்போ அங்கே இருக்க ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, அந்த கேங்ஸ்டரை அடித்து போட்டு இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்படி அடிச்சு போட்டதில் பார்த்தீங்கன்னா, அந்த கேங்ஸ்டர் பையன் அந்த இடத்துல இறந்தும் போயிடுறான். ஸோ இப்போ அவன் இறந்துட்டான், நம்மள அவன் சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் ரைஃபிள் கிளப்னு சொல்லிட்டு ஒரு கிளப்ல பார்த்தீங்கன்னா தஞ்சம் புகுந்துடுறாங்க. ஸோ அந்த கேங்ஸ்டரும் தன் பையனை கொண்டவன சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு அந்த ரைஃபிள் கிளப்குள்ளே வர, அந்த ரைஃபிள் கிளப்ல இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா வெல் ஷூட்டர் கிடையாது, வெல் ஷூட்டிங் ட்ரைனராக இருக்காங்க. பேச்செல்லாம் கிடையாது, நெத்தி போட்டில் போட்டுட்டு தான் அடுத்த பேச்சே பேசுவோன்ற அளவுக்கு வெல் ட்ரைனராக இருக்க அவங்க கிட்ட இந்த கேங்ஸ்டர் மாட்டிக்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அந்த கேங்ஸ்டருக்கும் அந்த ரைஃபிள் கிளப்ல இருக்கவங்களுக்கும் என்னென்ன மாதிரியான சண்டைகள் நடந்துச்சு, இதில் யார் ஜெயிச்சான்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆனிச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை இப்படியும் ப்ரெசென்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது, என்ன சார் படம்ன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே ஹீரோனே இருக்க மாட்டாங்க. கேங்ஸ்டராச்சும் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர், அவனுக்கு ஒரு வில்லன், அவனுக்கு 2 பசங்கன்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் கும்பலை காட்டுவாங்க. ஆனால் படத்தில் பெருசாக ஹீரோன்னு யாருமே இல்லைங்க. திலீஷ் போத்தன் இருப்பார், விஜயராகவன் இருப்பார், அவங்களோட சேர்ந்து ஒரு 10 15 குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் இருக்கவங்க ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனில் ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ் படம், மாஸ் ஹீரோ இல்லாத ஒரு மாஸ் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தான் பார்த்தேன். படம் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் தான். ஆனால் கொஞ்சம் லென்த்தாக போயிருந்தா கூட இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 1.25 மணி நேரத்தில் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணால் தான் இந்த படத்தோட சக்ஸஸ்னு சொல்லுவேன். மேக்கிங்கும் சரி, ஸ்டேஜிங்கும் சரி, ஸ்க்ரீன் பிளேயும் சரி, அவ்வளோ ஒர்த்தபுளாக இருக்கும். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா, அந்த மலையாள ஃபிலிம்க்கு உண்டான அந்த ஸ்லோனஸை கூட உங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஸ்டோரின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்தக்கூடிய ஸ்டோரியா இருந்தா கூட, ஸ்க்ரீன் பிளேயும் சரி, ரைட்டிங்கும் சரி அவ்வளோ ப்ராமிசிங்காவே இருக்கும். முன்ன சொன்ன மாதிரி இந்த படத்தில ஏகப்பட்ட கேரக்டர் இருந்தாலும், ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீன்ல ஸ்கோர் பண்ணிட்டு போயிருவாங்க. திலீஷ் போத்தன பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட்டிங்ல இருந்து அவர ஒரு காமெடி பீஸாவே காட்டிட்டு, ஒரு பன்னிய வேட்டையாட போவாங்க. அங்கருந்து ஒரு லிஃப்ட் மாரி இருக்கும். எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் வரும். அந்த லிஃப்ட்டுக்குள்ள வரும்போதும் சரி, இல்ல அந்த வேட்டையாட போகும்போது நம்ம பன்னிய புடிச்சுட்டோம், புலிய புடிச்சுட்டோம்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் உள்ள வரும்போதும் சரி, அங்க இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கேங்ஸ்டர் உள்ள வந்து கன்ன காட்டும்போது டீ சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. யார்றா இவனுங்கன்னு பார்க்கும்போது நெத்தி போட்டுல போடுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ரசிக்கும்படியா இருந்துச்சு. இத தவிர இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிம். கன் சீக்வென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தத்ரூபமா இருக்கும். இத தவிர நைட்ல நெறைய சீக்வென்ஸ் இருந்தாலும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், அவ்வளோ டாப் நாச்சா இருந்துச்சு. ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ரிச்சாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்த ஒன் டைம் ஆச்சும் வாட்ச் பண்ணி பாருங்க. படம் போன மாசமே தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தா கூட, தமிழ் டப்பிங்ல இப்ப அவைலபிளா இருக்கு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, அந்த படத்தெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. பட் ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் நெறைய இருக்கு. இது மட்டும் இல்லாம அடல்ட் ஸ்பீக்கிங்கும் இருக்கு. இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பார்க்கலாமா, வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. மத்தபடி நீங்க 18+ இருந்தா கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் படம். நீங்க இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. உங்களுக்கு இந்த கில் எந்த அளவுக்கு அந்த ஹிந்தி ஃபிலிம் உங்கள என்டர்டெயின்மென்ட் பண்ணுச்சோ, அதே அளவு பார்த்தீங்கன்னா இந்த படமும் என்டர்டெயின்மென்ட் பண்ணும். மொத்தத்தில இந்த ரைஃபிள் கிளப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாஸ் ஹீரோவே இல்லாத ஒரு மாஸ் படங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாரி ஸ்டோரி வந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல பார்த்தீங்கன்னா, சும்மா செதுக்கி வச்சிருப்பானுங்க. 1.25 மணி நேரம் தாங்க படம். அதுக்கு மேல கொஞ்சம் படம் லென்த்தா போயிருந்தா கூட கண்டிப்பா போர் அடிச்சிருக்கும். ஆனா 1.25 மணி நேரத்தில பிரசன்ட் பண்ணி ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவ்வளோ விறுவிறுப்பா கூட்டிட்டு போறாங்க. படத்த பார்த்துட்டு வெளிய வரும்போது, என்ன படம் சார்ன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஃபீல குடுத்துச்சு. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, படத்தில ஏகப்பட்ட கேரக்டர் இருந்தாலும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீக்வென்ஸ்ல ஸ்கோர் பண்ணிட்டு போயிருவாங்க. இத தவிர டெக்னிக்கலா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃபிலிம். நெறைய சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா, நைட்ல இருந்தாலும், அத லைட்னிங் பண்ண விதமா இருக்கட்டும், அத காட்சி அமைப்புகளா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், கொடுத்த ரோல பார்த்தீங்கன்னா, எல்லாமே நீட்டா பண்ணியிருக்காங்க. படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. ஸோ தாராளமா நீங்க பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்கள என்டர்டெயின்மென்ட் பண்ணும். கில் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த படமும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்கள என்டர்டெயின்மென்ட் பண்ணும். படத்தில ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் நெறைய இருக்கு. இத தவிர அடல் வசனங்களும் இருக்கு. இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாருங்க. குழந்தைகளுக்கு உண்டான படம் இல்ல. நீங்க மெச்சூர் அடல்ட்டா இருந்தா தாராளமா பார்க்கலாம். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த 1.25 மணி நேரத்துக்கு கண்டிப்பா வொர்த்தபுளா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ உங்கள பார்க்குறேன். அதுவரைக்கும் என்ன? கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டூ மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.